ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் குக் வித் சாசு. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, நூல்கல் வச்சு ஒரு புது டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நூல்கல்லோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்துடலாம். நூட்கல் குளிர்காலத்தில் அதிகமாக கிடைக்கும். நூட்கல்ல நிறைய வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. என்னென்ன வைட்டமின்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா, வைட்டமின் சி, வைட்டமின் B6 நிறையா இருக்குது. அதே மாதிரி மினரல்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா, கால்சியம், பொட்டாசியம், அயன், மெக்னீஷியம் இப்படி நிறைய இருக்குது. யார் யாரெல்லாம் எடுத்துக்கலான்னு பார்த்தா, இம்யூன்ஸ் கம்மியாக உள்ளவங்க எடுத்துக்கலாம். நூல்கல் யார் யாரெல்லாம் எடுத்துக்க கூடாதுன்னு பார்த்தோன்னா, தைராய்டு உள்ளவங்க எடுத்துக்க கூடாது. ஏன்னா இதுவும் காலிஃப்ளவர் குடும்பத்தை சேர்ந்தது. சரி வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நூல்கல்லை நல்லா கழுவி அதோட தோலை ரிமூவ் பண்ணிவிடுங்க. நூல்கல் சமைக்க நிறைய டைம் எடுத்துக்கொன்றதுனால அதை தின்னாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு சூடு பண்ணி ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நூட்கல் சேர்த்துக்கோங்க. இதை 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா கலந்து விட்டுடுங்க. அடுத்ததாக ஒரு பவுலில் ரஃபாக சாப் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், 3 பூண்டு, 1/2 இன்ச் இஞ்சி, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு தக்காளி, கொஞ்சம் புதினா, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். இதெல்லாம் ஒன்று சேர்த்து தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அரைச்ச விழுதை நூட்கல்ல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் நாம் மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணி அதில் சேர்த்துக்கிறோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதை ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 10 to 15 நிமிஷம் வேக விடுங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கனமான வாணலி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டைம் இல்லைன்னா நூட்கல்லை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி குக்கரில் ஒரு விசில் வச்சு கூட எடுத்துக்கலாம். நடுவில் அப்பப்போ நல்லா கிளறி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், தண்ணி குறைஞ்சி காயில் மசாலா நல்லா ஒட்டிருச்சு. இப்போ இதை ஒரு சைடில் ஒதுக்கிடுங்க. இன்னொரு சைடில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் 2 முட்டை உடைச்சி சேர்த்துக்கிறோம். அதை நல்லா பொடிமா செய்துக்குங்க. பாருங்கள், முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போது நூட்கல் கூட சேர்ந்து நல்லா கலந்து விட்டுடுங்க. அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை தூவிடுங்க. சூடாக பருப்பு சாதத்தோடு இதை சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். ரொம்பவே வித்தியாசமான நூல்கல் முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் குக் வித் சாசுவின் நன்றி, வணக்கம்.